வணக்கம் பக்தி டுடே அன்பர்களே. எல்லோரும் இன்புற்று இருக்கவே இல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம். உங்களுக்கே தெரியும் எல்லாமே. ஆடி மாதத்தில் பல சிறப்பு மிக்க மாதமான ஒரு மாதங்களில் ஆடி மாதமும் ஒன்று. ஆஷாட மாதம் சொல்லுவாங்க. அதாவது ஆஷாட மாதம் தொடங்குகிற நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கும். இந்த ஆஷாட மாதத்தில் வர பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். முதல்ல முக்கியமான விஷயம் இந்த ஆடி மாதத்தில் இந்துக்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைன்னா என்ன? எல்லா மாதமும் அமாவாசை வருது. அதில் 3 முக்கியமான அமாவாசைகள் இருக்குது. தை மாதம் வரக்கூடிய தை அமாவாசை, ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை, அப்புறம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலி அமாவாசை. இந்த 3 அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. தான தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இது. அதனால் இந்த பித்ருக்களுக்கு தான தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய அமாவாசையாக இந்த ஆடி அமாவாசை திகழுது. இதில் என்னென்னா முக்கியமாக ஒரு பழமொழி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மாதா பிதா குரு தெய்வம். சரியா? இந்த பழமொழி ஃபஸ்ட்டு அம்மா அப்பா இல்லைங்களா? அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் வளர்க்குறாங்க. அம்மா அப்பா மூலமாக தான் வளர்கிறோம். அவங்க தான் படிக்க வைக்கிறாங்க. அன்னம் ஆகாரம் சாப்பாடு எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. மித்ரு பந்துக்களை அவங்க தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. சமுதாயத்தில் நம்ம பெரிய மனுஷனாக வளர்கிறதுக்கும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணி குழந்தைகளுக்கு எல்லாமே செய்கிறாங்க. இப்போ அவங்க இருந்து வளர்க்குறாங்க. பெரிய மனுஷனாகிறோம், கல்யாணம் ஆகுது, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நம்மளுக்கு குழந்தை பிறக்குது. அவங்க அந்த குழந்தை பேத்தி பேரன்களோடு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க பித்ருலோகத்துக்கு போயிடுறாங்க. அதை இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நாம் செய்யணும். அதுதான் விதி. அதாவது ஒரு சந்ததி வளரணுன்னா ஆண் குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஆனால் இப்போ இல்லைனாலும் நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இன்னொருத்தர் மூலமாக தர்ப்பணம் பண்ணலாம். சரிங்களா? அதனால் என்னென்னா இந்த தர்ப்பணம் பண்ணுறது, இந்த பித்ரு பூஜை பண்ணுறதுன்றது மிக முக்கியமான விஷயம். இந்த ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கும். மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கும். சிலருக்கு கல்யாணமே ஆகாது. ஒரு சந்ததியில் ஒரு ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் கல்யாணமே ஆகாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனே அதே மாதிரி யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த துர்மரணங்கள் ஏற்படுது. தன்னைத்தானே மாய்த்து கொள்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பித்ருதோஷம் உள்ள வீடுகளில் கண்டிப்பாக இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, குழந்தைகளுக்கு உடல் பலவீனமாக இருக்கிறது, பேச்சு வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் உடல் உபாதைகள் ஏற்படும். குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் சில குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த பெட் ரிடன் சைல்ட்ஸு, அதாவது இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைகள். சரிங்களா? இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா இந்த பித்ருதோஷம் தான். இந்த பித்ருதோஷம் எப்படி போக்குறது அப்படின்னா, இந்த அமாவாசைகளில் வர ஆடி மாதம் வர அமாவாசைகளில் தர்ப்பணம் பண்ணணும். ஆடி மாதம் வர அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் மாலை அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணியே ஆகணும். சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் எந்த பழக்கம் இல்லைங்க, நாங்கள் இலை போட்டுட்டு சாமி கும்பிட்ருவோம், அவ்வளோதான், படையல் பண்ணிவிடுவோம், வச்சுருவோம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதாவது ஓகே, குடும்பத்தில் பழக்கம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. ஒரு எல்லாத்தையுமே ஒரு விதி முறைன்னு ஒன்று இருக்குது. குடும்பத்தில் பழக்கம் நம்ம பிறந்தநாள் நம்ம தமிழ்நாட்டிலையோ சரி இந்தியாவில் கொண்டாடுற வழக்கம் எப்போ வந்தது? ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறமா தான் இந்த பர்த்டே கொண்டாடுறது, கேக் கட் பண்ணுறது, கேண்டில் ஊதி அணைக்கிறது, இதெல்லாமே எப்போ வந்ததுன்னா ஆஃப்டர் பிரிட்டிஷ் என்ட்ரி தான். சரிங்களா? அப்போது அந்த பழக்கம் நம்மக்கிட்ட தொட்டு இல்லையே. எங்கள் குடும்ப பழக்கம் இல்லை, எங்களுக்கு இந்த பர்த்டே கொண்டாடலாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கேக் கட் பண்ணுறதுன்னு விட்டுடுறோமா? இல்லை பர்த்டே கொண்டாடுறதை விட்டுடுறோமா? இல்லையே. நான் இதை மட்டும் ஏன் விட்டுறணும்? முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கு சோறு போட்டவங்களுக்கு நீங்கள் சோறு போட மாட்டேறீங்க. அதுதான் விஷயம். இது இந்த அமாவாசையில் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் எப்போவுமே நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக இந்த பித்ருதோஷம் உண்டாகிறதுக்கு காரணமே மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் இருப்பது, வருஷ தேதியில் செய்யாமல் இருக்கிறது, அதுதான். சரிங்களா? இந்த ஆடி அமாவாசை இப்போ என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நிறைய பேர் எனக்கு திதி தெரியாதுங்க, நான் மறந்துட்டேன்,
என் குடும்பத்தில் வந்து எழுதி வைக்கலை இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த 3 அமாவாசை இருக்குது. அந்த 3 அமாவாசையும் செஞ்சால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். எந்த அமாவாசை? தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலி அமாவாசை. தெரிஞ்சவங்க அந்த திதியில் கொடுங்க. சரிங்களா? எந்த திதியில் பெற்றவங்க இறந்தாங்களோ அந்த திதியில் கொடுக்கணும். எந்த திதியில் இருந்தாங்களோ அந்த திதியில் அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். சரிங்களா? வருஷ அப்திகம், அந்த வருஷம் வரக்கூடிய திதியில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போது அதுக்கப்புறமா எதுவுமே தெரியாது, திதி தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, அவங்க வந்து இந்த 3 அமாவாசையும் கொடுக்கலாம். தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை. இவங்களுக்கு ஏற்கனவே நான் தர்ப்பணம் பண்ணிட்டேன் இந்த வருஷம், அப்போ கூட அமாவாசை கொடுக்கணும்னா தாராளமாக கொடுக்கலாம். மாதம் வர அமாவாசையிலும் திதி தர்ப்பணம் பண்ணணும். திதியில் மாதம் வர அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்குறது மிகச்சிறந்த பலன்களே உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக இந்த அமாவாசைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நதிகளில் நீராடிட்டு, கோவில் தீர்த்தங்களில் நீராடிட்டு அந்த கோவில் கரையில் தர்ப்பணம் பண்ணுறது வழக்கம். இந்த ஆடி அமாவாசையாக இருக்கட்டும் சரி, தை அமாவாசை, மாலை அமாவாசை, இந்த 3 அமாவாசையுமே அந்த மாதிரி தான். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா மண்டபத்தில் காவிரியில் குளிச்சுட்டு நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பவானி கூடுதுறையில் தர்ப்பணம் கொடுப்பாங்க, காசியில் கொடுப்பாங்க, கங்கையில், அப்புறம் ராமேஸ்வரத்தில் கொடுப்பாங்க, கன்னியாகுமரி கொடுப்பாங்க, திருச்செந்தூர்லேயும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்க கோயில் அருகாமையில் எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம், இப்போ இந்த முன்னோர்கள் உங்களுக்கு வந்து வழிவிட்டால் தான், அவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணங்கள் தான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அவங்க வழிவிட்டால் தான் குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும். குலதெய்வ வழிபாடே அப்போ தான் உங்களுக்கு பிரயோஜனப்படும். நீங்கள் என்ன தான் நீங்கள் குலதெய்வத்துக்கு மாஞ்சி அபிஷேகம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், வருஷத்துக்கு 3 தடவை பண்ணுறேன், பொங்கல் வைக்கிறேன், எல்லாம் பண்ணாலும், கடா வெட்டுறேன், அதெல்லாம் பண்ணுவீங்க நிறைய பேர். அதெல்லாம் பண்ணாலும் பித்ருக்களுக்கு, உங்களுடைய மூதாதையர்களுக்கு, இந்த காரைக்குடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தென்புலத்தார்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பண்ணக்கூடிய திதி தர்ப்பணங்கள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அவங்க அனுமதி கொடுத்தா தான் குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யும். குலதெய்வம் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வாதம் பண்ணும். குலதெய்வம் வழிவிட்டால் தான் மற்ற நீங்கள் இஷ்ட தெய்வம் கும்பிட்றீங்க பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள், அந்த இஷ்ட தெய்வங்களுக்கும் வழி கொடுக்கணும்னா குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தால் தான், குலதெய்வம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு கை கொடுக்கும். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உங்களோட பித்ருக்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும். பித்ருக்கள் மனமகிழ்ந்து குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுவாங்க. குலதெய்வம் உங்களுக்கு மனமகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணால் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்போ இந்த அமாவாசை எவ்வளோ முக்கியமானதுன்றது யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த சூரிய குலத்தில் பிறந்த ராமர் வந்து எப்போவுமே தர்ப்பணம் பண்ணிட்டு தான் இருப்பார். அதாவது வருஷம் அந்த திதி, அந்த அமாவாசை எல்லா விதத்துலையுமே அவங்க அப்பாவுக்காக, தசரதனுக்காக பண்ணார். அதாவது வாழ்ந்து காட்டிட்டு போனார். அப்போது ராமரே பண்ணும்போது நாமெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் தாராளமாக பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். ஆடி அமாவாசை விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்சது கோவில் குளக்கரைகளில் போயிட்டு தர்ப்பணம் பண்ணுங்கள். இல்லைனா வீட்டுக்கு பிராமணர் வர வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கற்பூரம் ஏற்றி வைங்க. அவர் படத்துக்கு முன்னாடி, உங்கள் மூதாதைகள் படத்துக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு, காசு இல்லை ஒன்றுமே பண்ண முடியாத பட்சத்தில், நிறைய பேர் நீங்கள் குளத்தங்கரில் போனாலே எல்லாருமே பண்ணி வைப்பாங்க. காசு வாங்காமல் நிறைய பேர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்காக நம்ம காசு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. காசு கொடுத்தீங்கன்னா தான் அந்த இது பழிக்கும் உங்களுக்கு. அதனால் ஒரு சம்பாவனை மாதிரி ஏதோ கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக தர்ப்பணங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பா அம்மா யாருக்கு அவங்க சார்பாக ஒரு புடவையோ இல்லை வந்து வேஷ்டி சட்டையோ எடுத்து யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு படைச்சிட்டு எடுத்து கொடுத்துடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சால் இந்த ஊனமுற்றவர்கள் ஆசிரமத்துக்கு போயிட்டு அன்னதானம் அன்னைக்கு கொடுக்குறது சிறப்பு. முதியோர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு, அனாத ஆசிரமங்களுக்கும் போயிட்டு நீங்கள் தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய நம்ம சித்தர்களோட ஜீவசமாதியிலும் நீங்கள் போயிட்டு அன்றைக்கி அன்னதானம் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த அமாவாசையை தயவுசெய்து விட்டுறாதீங்க. இந்த 24/7/2025 இந்த அமாவாசை வருது. காலையில் 10:30லேருந்து நீங்கள் தர்ப்பணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் 10:30லேருந்து 12:30 மணிக்குள்ளே 1:30 மணி வரைக்கும் தர்ப்பணம் பண்ணலாம். தர்ப்பணம் பண்ணுங்கள், மறக்காமல் தர்ப்பணம் பண்ணுங்கள். புனித நதிகள் கரைகளில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் கொடுக்குறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். முடியாதவங்க வீட்டிலேயே வர வச்சு கொடுக்கலாம், இல்லை கோயில் அருகாமையில் போய்ட்டு கொடுத்துட்டு வாங்க. இந்த அமாவாசையை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கண்டிப்பாக கொடுங்க. அன்றைக்கி வெல்லம், பச்சரிசி எல்லாம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும், 33 கோடி தேவர்களும் பசுவில் குடியிருப்பதாக ஐதீகம். அதனால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பித்ருக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் அதுதான். இந்த எப்படி நீங்கள் வந்து எள்ளு தர்ப்பணம் பண்ணுறீங்களோ அது வந்து எப்படி போய் பித்ருக்களுக்கு சேரும்னா, நீங்கள் தர்ப்பப்புல்ல மோதிரமாக போட்டிருப்பீங்க, சரிங்க, பவித்திரமாக போட்டிருப்பீங்க. அந்த பவித்திரம் மூலமாக தான் அந்த எள்ளும் தண்ணியும் போய்ட்டு உங்கள் பித்ருக்களுக்கு சேரும். எப்படி அது போய் சேருது அப்படின்னா, நம்ம சிம்பிள் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க,
அந்த சிம் கார்டு இருக்குது. நீங்கள் எங்கேயோ இருக்கிறவங்க பேசுறது எப்படிங்க கேட்குது? அந்த கனெக்டிவிட்டி தான், அந்த ஃப்ரீக்குவென்சி தான். அதே மாதிரி தான் தர்பை புல்லுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த தர்பை புல் மூலமாக நீங்கள் கொடுக்குற தர்ப்பணங்கள், நீங்கள் கொடுக்குற உணவுகள் எல்லாமே போய் அவங்களுக்கு போய் சேரும். அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் தயவுசெய்து எல்லோரும் போய்ட்டு உங்கள் பித்திருக்களை வழிபாடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு பலனாக கொடுக்கும். உங்களோட பித்ரு தோஷம் போகிறதுக்கும் இது வழி செய்யும். சரிங்களா? பித்ரு தோஷம் ஹெவியாக இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். முக்கியமாக இந்த பித்ரு தோஷம் தீர்றதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ராமேஸ்வரம் எல்லாம் காசியில் போய்ட்டு தில ஹோமம் பண்ணணும். தில ஹோமம் பண்ணால் எத்தனை நாள் அதாவது எத்தனை தலைமுறை இருக்கக்கூடிய பித்ருதோஷமும் தீந்துடும். தில ஹோமம் பண்ணிங்கன்னா பித்ருதோஷம் கட்டாயம் தீரும். நென்மேலின்னு ஒரு கோவில் இருக்குது இங்கே திருக்கழுக்குன்றம் அருகாமையில். அங்கேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அங்கே பெருமாளே தர்ப்பணம் பண்ணுறாரு. பெருமாளே வந்து இந்த பிண்டதானம் பண்ணுறது ஐதீகம். அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலில் போயிட்டு அங்கேயே நீங்கள் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? இந்த 2 இடத்துல வந்து தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், இந்த 2 இடத்துல மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். இது பித்ருதோஷம் போக்கக்கூடிய இடம். ராமேஸ்வரம் தான் முதல்ல. அடுத்தது முடியாதவங்க அங்கெல்லாம் போக முடியல, எங்களால் பண்ண முடியல, நென்மேலி போயிட்டு அந்த பித்ருதோஷ பரிகார பூஜையை பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? தயவு செய்து இந்த அமாவாசைக்கு வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகச்சிறந்த அமாவாசை. அதனால் அன்றைக்கி பித்ரு பூஜைகள் பண்ணுங்கள். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. தான தர்மங்கள் செய்யுங்க. எல்லாமே உங்களோட நன்மையை மட்டுமே தேடி வரும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த பித்ருதோஷங்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சுபமஸ்து.